முதல்ல இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று 6 வருடங்கள் முடித்து 7வது வருடத்திற்குள்ள உங்களுடைய ஒத்துழைப்போடு, உங்களுடைய அன்போடு, பாசத்தோடு, வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையும் மறக்க முடியாத நாள், ரொம்ப பெருமை மிகுந்த நாள். கலைஞர் சிலையை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல நான் திறந்து வைக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு கழகம் பிறந்த இந்த வட சென்னையில கலைஞர் சிலையையும் புதுப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா சிலை தான். அண்ணா சிலையை கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு முன்பு கலைஞர் அவர்கள் திறந்து வச்சாங்க. இதே இடத்துல மீண்டும் புனரமைக்கப்பட்ட அண்ணா சிலையை திறந்து வைக்கிற அந்த வாய்ப்பை கொடுத்த ஆர்டி சைடு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி. இந்தியா முழுக்க ஒரு சேவை குழுக்கள் இருக்கு. ஆனா இந்தியாவிலே முதல்ல ஆரம்பிச்சது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சது. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்தில். அதன் பிறகு அதனுடைய அமைச்சராக நம்முடைய கழக தலைவர் இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இருக்கும்போது பல்லாயிரக்கணக்கான அவர்ஸ் நின்றுட்டு உங்களுக்கான லோன் அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த துறைக்கு நான் அமைச்சராக வந்து ஒவ்வொரு மாவட்டமும் போய் உங்களெல்லாம் சந்திச்சு உங்களுக்கான தேவையான எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். மகளிர் சுய குழுக்கு பார்த்து தலைவர் செஞ்சுட்டு இருக்கிறோம்னா உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். அரசு எப்படி உங்களுக்கு துணை நிற்குதோ நீங்க இந்த அரசுக்கு துணை நிற்பீங்கன்னு நான் நம்புறேன். சிஎன்சிசி என்ற கிளப்ல வந்து 13 வருஷமா நாங்கள் வந்து விளையாடிட்டு இருந்தோம். நான் வந்து டெப்டி சிஎம் சார் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். சார், இந்த இடத்த வந்து நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து இன்னும் வர பசங்களுக்கு வந்து நிறைய வந்து உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது சொல்லி 4 மாதம் ஆகுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் 2 மாதத்துல எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க.